பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, நம்ம பேசாம இருந்துட்டோம்னா மற்ற ஜனங்களுக்கு மத்தியில நம்ம ஞானவான் என்று எண்ணப்படுவோம் என்று. நமக்கே தெரியும், ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிற பிள்ளைகளோட வார்த்தைகளை மதிக்க மாட்டோம். ஒரு பெரியோர்களுடைய சபையில போய் நம்புற பொழுது நம்ம சும்மா பேசிக்கிட்டே இருந்தா நம்ம வார்த்தைக்கு அந்த இடத்துல கனம் கிடைக்காம போகிறதை பார்க்கிறோம். ஏன், எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கிட்டே இருக்கிறவனுக்கு நிச்சயமாய் கனம் கிடைக்கிறது இல்லை, நம் வார்த்தை அசட்டை செய்யப்படுகிறது. அதே நம்ம பேசாம இருந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் ஷார்ப்பா நம்ம பேசும்பொழுது நம் வார்த்தை மேன்மையாக எண்ணப்படும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ரொம்ப பேசாதப்பா, கம்மியா பேசு, பேசுறதையும் ஞானமா பேசுன்னு சொல்றாரு. வேத வசனம் சொல்லுகிறது, ஞானவானுடைய உதடுகளே ஞானமான வார்த்தை இருக்கிறது என்று. அப்ப நம்ம ஞானவானா நடந்துக்கணும்னா குறைவா பேசணும், ஞானமா நடந்துக்கணும்னா ஞானமான வார்த்தைகளை பேசணும். இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்பொழுது மற்ற ஜனங்களுக்கு மத்தியில நம்ம ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா மாற முடியும். வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.